மறுவாழ கேட்கிறோம். மாஹியல் ஹதி, ஹதி என்ற வணக்கம் அது எங்கே செய்யப்படுகிறது? என்ன வணக்கம்? பிராணிகள் ஆண்கள் சாட் ஜிபிடி ரியாக்ஷா பேசாம சாட் ஜிபிடிக்கு பரிசு கொடுக்க. மாஹியல் ஹதி, ஹதி என்ற வணக்கம் என்ன அப்படின்னா எதுக்கு அந்த வணக்கத்தை சொல்றோம்? அதுல என்ன செய்யப்படும்? தொழுறாங்களா, நோன்பு வைக்கிறாங்களா, என்ன வணக்கம்? இல்லப்பா, அது கத்முல் குர்ஆன். ஹதீனா துர்பஹு ஃபில் ஹஜ்ஜி, அதாவது நம்ம குர்பானின்னு சொல்றோம். அதுவே மக்கள் ஹஜ் செய்யறவங்க ஆள் இருந்தாங்க, அது பேர் ஹதி. அடுத்து ஹிரானியருக்கான கேள்வி. மஷ்அருல் ஹராம் அப்படின்னு குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றானே, அது எந்த இடம்? மஷ்அருல் ஹராம் அப்படின்னு குர்ஆன்ல வருது. அந்த இடம் என்ன இடம்? பின்னாடி யார் யாருக்கு? ஹிரானியருக்கான கேள்வி. பின்னாடி பின்னாடி தான் முதல்ல கேட்கக்கூடாது. மஷ்அருல் ஹராம் என்பது எந்த நாள்? இல்லமா, சூரத்துல் பக்கரா ஓதல. முஸ்தலிஃபா சரியான பதில். சூரத்துல் பக்கரா ஓதல. 8வது நாள் ஹஜ்ல நம்ம அங்க தங்கி இருக்கோம். எல்லாம் ஹஜ்ஜோட சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி வரணும். அடுத்த ஹஜ் மாசங்கள்லாம் வருது. ஆமா இல்ல. மீகாத் அப்படின்னா எதுக்கு சொல்றாங்க? யார் 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 பதில் சொல்லுங்க? ஃபர்ஸ்ட் கை தூக்குங்க, யார் பாருங்க. மீகாத் என்றால் என்ன? மீகாத்னா இஹ்ராம் கட்டும் இடம். அமாக்கினுல் இஹ்ராம். அது கட்டிட்டு தான் உள்ள நுழையணும். இப்பதான் பிரைஸ் வாங்குறாரு. உள்ள போக கூடாது. இஹ்ராம் கட்டாம நுழைய முடியாது. சஃபா அணியினருக்கான கேள்வி. உஹது போர் நடந்தப்ப திடீர்னு ஒரு குழப்பம் ஏற்பட்டு சஹாபிகள் சிதறி ஓடினாங்க. அப்போ எதிரிகள் என்ன செய்தார்கள்? ரசூலுல்லாஹ் தனியா இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு ஒரே நேரத்தில் ஒன்று கூடி ரசூலுல்லாஹை தாக்கினால் வீழ்த்தி விடலாம்னு முயற்சி பண்ணி கடுமையா கற்களை வீசினார்கள், வாள்களை வீசினார்கள். அப்போ ஒரு சஹாபி குறுக்க நின்றார். வெட்டு காயங்களும் எல்லா அந்த அம்புகளும் ஈட்டிகளும் ஒரு உடல் முழுக்க தொலைத்தது. அப்படி காத்து நின்ற அந்த சஹாபிக்கு ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சாங்க. அந்த சஹாபியின் பெயர் என்ன? இங்க யாருக்கு யாருக்கு முதல்ல கேட்டுங்க. எல்லாரும் வந்து ஓடி வந்து சுத்தி நின்றாங்க. ஆனா முதல்ல வந்து நின்றது ஒரே நபர். யாரா? இல்ல. இன்னொரு வாய்ப்பு அங்க பாத்துக்க, டக்குனு ரசூலுல்லாஹை முதலில் காத்தவர் அங்க பாருங்க. எத்தனை காயம் என்ன முடியல. தல்ஹத் உபைதுல்லாஹ் அன்சாரி. அடுத்து மர்வானியருக்கான கேள்வி. கொஞ்சம் கஃபான கேள்வி கேட்கலாம். அல்லாஹ் தஆலா தான் குர்ஆன் நமக்கு இறக்கியிருக்கிறான். குர்ஆனில் அல்லாஹ் என்ற வார்த்தை எத்தனை தடவை வந்துள்ளது? அவ முதல்ல கை தூக்குறாங்க. செல்ல தூக்க கூடாது. அல்லாஹ் நம்பர் கரெக்டா சொல்லணும். பிராணியினர் செல்போன் இல்லாம தாய்மார்கள் சொல்றாங்க. குர்ஆனில் அல்லாஹ் என்ற வார்த்தை எத்தனை தடவை வந்துள்ளது? மைக் வாங்கி சொல்லுங்க. வேற மைக் இல்லையா? இல்ல. எவ்வளவு? 8000மா? 2699. சரியான பதில். ஜென்ஸ் கேட்கலாமா?
ஜென்ஸுகளுக்கான ஆண்களுக்கான கேள்வி. ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்னன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஒரு ஹதீஸ்ல 5ன்னு சொன்னாங்க, இன்னொரு ஹதீஸ்ல 6ன்னு சொன்னாங்க. நீங்க 5 சொன்னாலும் பரவாயில்ல, 5 சொல்லுங்க பாப்போம். நபிகள் ஸல்லல்லாஹு புகாரி ஹதீஸ்ல 5 இருக்குது, முஸ்லிம்ல 6ன்னு வருது. ஆனா ஒண்ணு மிஸ் ஆனாலும் பரிசு இல்லை. ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் 6. உட்காருங்க. யாருக்கு அக்ஸாவாது? ஆண்களுக்கான. வெயிட் பண்ணுங்க, இவங்க போய் ஆண்களுக்கான கேள்வி இது. ஆமா விசிலிங் வருது, ஸ்பீக்கர் இருக்குதுல்ல. 6 சொல்லணும். 6 சொல்லணும். சேர்க்கலாம். எப்படிமா? நோயாளிகளை நலம் விசாரித்தல், சலாத்திற்கு பதில் சொல்வது, தும்பினால் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வது. அவர் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லும்போது இர்ஹமுக்குல்லாஹ் என்று சொல்வது. அவர் அல்ஹம்துலில்லாஹ் சொல்வாரு. ஒண்ணு இருக்கு. ஏன்னா 6ல 5 சொல்லிட்டீங்க, ஒண்ணு. ஆனா அவர் பரிசுக்கு தகுதி ஆயிட்டாரு. ஒண்ணு மட்டும் சொல்லுங்க. தனக்கு விரும்பியதையே தன் சகோதரனுக்கு விரும்புவது. இது சூப்பரா இருக்கு. ஒரு முஸ்லிம் கடமையை தெரிஞ்சுக்கணும் இல்லையா? என்ன உங்களுக்கு டைரக்ட் கொஸ்டின் மட்டும் தான் வரும். நோ ஃபார்மேட் பாத்துங்க. டைரக்ட் மட்டும் வாங்கி மட்டும் தெரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்து ஹிரானியனுக்கான ஒரு கேள்வி. புகைவாசிகள் 300 வருடங்கள் புகையில் உறங்கிய பிறகு அவர்களிலிருந்து ஒருவரை உணவு வாங்கி வர வெளியே அனுப்பினார்கள். அந்த உணவை வாங்கி வர சென்ற அந்த நபரின் பெயர் என்ன? தப்சீர் ஜலாலைன், அன்வாருல் பயான், பல தமிழ் தப்சீர்களிலேயே அவருடைய பெயர் இடம்பெற்றிருக்கு. புகைவாசிகள் 300 வருடங்கள் தூங்கி எந்திரிச்சு பசிக்குதுன்னு ஒரு ஆள் அனுப்பி போய் சாப்பாடு வாங்கப்பான்னு அனுப்புனாங்க. அவர் பழைய காலத்து நாணயத்தை கொண்டு போய் கடையில சாப்பாடு கேட்டாரு. இது என்னப்பா, அது செல்லாத காசை கொண்டு வந்திருக்கேன், 300 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள காசுப்பா, நீ யாருப்பா நீ அப்படின்னு கேட்டப்போ அந்த கடைக்காரர் ஆச்சரியப்பட்டார். மன்னருக்கு செய்தி அனுப்பினார். அப்புறம் தான் தெரியுது, இவங்க 300 வருஷத்துக்கு முன்னாடி மன்னருக்காக பயந்து ஓடி ஒரு புகையில படுத்தவங்க அல்லாஹ் எங்க ஓடுவாங்கன்னு சொல்லி அங்கேயே தூங்க வச்சான். இப்ப 300 வருஷம் கழித்து எழுந்திருக்கிறார்கள். அந்த நாட்டுல இஸ்லாமிய அரசு ஏற்பட்டிருக்கு. அப்ப அவங்களுக்கு அந்த உணவை வாங்கி வர்றதுக்கு நின்றார். அவர் பேர் என்ன? தப்சீர்கள்ல வருது. இது ஒரு டஃப்பான கேள்வி. சொல்லிட்டு அவர் பெரிய விஷயம் தான். தப்சீர் ஜலாலைன். நிறைய பேர் சொல்லுவாங்க. தர்ஜுமத்துல் குர்ஆன் படிக்கிறீங்க இல்லையா? அதை விட கொஞ்சம் மேல என்னன்னு கேட்டா தப்சீருல் குர்ஆன். அடுத்து ஆண்களுக்கு கொடுக்குமா? ரெடியா? ஒன்லி ஒன் ஃபார்மேட். இந்த கேள்விக்கான காரணம் என்னன்னு அதையும் சொல்லிடுறேன். நம்ம தர்ஜுமா வச்சுக்கணும் வீடுகள்ல. அதை தாண்டி நீங்க தப்சீர்களையும் படிக்கணும். தப்சீரை படிச்சீங்கன்னா தான் அந்த ஆயத்து ஏன் வந்துச்சு, இதுக்கு பின்னணியில என்ன வரலாறு இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தமிழ் தப்சீர்கள் அதிகமா வந்துச்சு. 10 தப்சீர் இருக்கு. ஆன்சர் சொல்லுங்க. அஜித் பயிர் சொல்றதுக்கு முன்னாடி அஜித் அவர்கள் ஒரு பேராசிரியர் நமக்கு தான் தெரியும். அவனா நேரில் மோசடிக்க சொல்லக்கூடாது, அறிமுகப்படுத்தாங்க. நாங்கெல்லாம் கேள்வியை தயாரிக்கணும். நானும் மன்சூரனெல்லாம் தயாரிக்கணும். அவங்க தயாரிக்கணும் அவசியமே இல்லை. அவங்க கிளாஸ்ல உள்ளதுலேருந்து சில இதை எடுத்து வந்தாங்களே போதும். அதனால அவங்க சொன்னபடி என்ன செய்யணும்னா, ஆண்களும் சரி பெண்களும் சரி தப்சீரை நம்ம வீடுகளில் கொண்டு சேர்க்கணும். தப்சீரை படிக்கணும். அதுலேருந்து வரக்கூடிய கேள்விகளுக்கு இன்ஷா அல்லாஹ் அஜித் அவர்களுக்கு வரக்கூடிய வருஷத்துல பதில் சொல்றதோட இந்த முடிவு எடுக்குது. ஆன்சர் சொல்லுங்க. தம்லீஹா என்பது அவருடைய பெயர். எப்படின்னு 10 தப்சீர்கள் அவர் பெயர் எழுதுறாங்க. அஜித்துக்கு பிரைஸ் கொடுத்துருங்க. தம்லீஹா அரபி அல்லாத மொழி, அப்ரானி இது போன்ற மொழிகளில் இந்த பெயர் இடம்பெற்றிருக்கு. இது போன்ற இன்னொரு டஃப்பான கேள்வி. இதுவும் தப்சீர் சார்ந்த ஒரு கேள்விதான். அதுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல ஒருவர் கொல்லப்பட்டார். கொண்டவர் அடுத்த ஊருக்கு மாட்டு போயிட்டார். 2 ஊருக்கு மத்தியில் ஒரே சண்டை. கொன்றவர் இந்த கொலையை செய்தது யாருன்னு தெரியல. மூசா அலைஹிஸ்ஸலாம் எல்லாம் நின்றப்போ அல்லாஹ் துஆ செஞ்சாங்க.
அல்லாஹ் சொன்னா ஒரு மாட்டை அறுத்து அது ஒரு பொறுப்பு தூக்கி அந்த ஜனாதாவை போடுங்க. அந்த ஜனாதா எந்திரிச்சு உட்காந்து என்ன யார் கொண்டா ஏன் கொண்டாருன்னு சொல்லிட்டு அது திருப்பி மூத்தா போயிடும் அப்படின்னு நல்லா சொன்னான். அப்போ அல்லாஹ் தஆலா மனிதர்களை கூப்பிட்டு ஏன் அடிக்கிறீங்க? அல்லாஹ் பதில் சொல்லிட்டான், ஒரு மாட்டை அறுத்து அந்த மாட்டின் உறுப்பை அந்த நாகை எடுத்து அந்த ஜனாதாவை போட்டீங்கன்னா அந்த ஜனாதா எந்திரிச்சிடும் அப்படின்னு சொன்னப்போ அது என்ன மாடுன்னு கேள்வி கேட்டு ஒரு பெரிய இது நடந்தது. அதை ஒட்டி ஒரு கேள்வி, அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்தில் நடந்த கொலை விவகாரத்தில் மாட்டை அறுக்கும்படி பனு இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான். அந்த மாட்டை அவர்கள் எவ்வளவு விலை கொடுத்து வாங்கினார்கள்? எவ்வளவு விலை கொடுத்து வாங்கினாங்க? ரெண்டு அறிவிப்பு இருக்கு, எதை சொன்னாலும் சரி. பதில் திருகம் கொடுத்தாங்க, தங்க நாணயம் கொடுத்து வாங்கினாங்கன்னு வருது. இல்ல இல்ல இப்படிலாம் இருக்கிறதுக்கு ஒரு ஒரு தேடல் வரும். தப்சீர் வாங்க வைக்கிறாங்க மௌலானா. இஷ்டத்துக்கு சொல்லக்கூடாது. இல்லமா அடுத்து அப்சானிகள் ஆண்களுக்கு அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அதிகமா கேள்வி கேட்கறாங்க. அந்த மாடு எப்படி இருக்கும்னு கேட்டப்போ மாடுன்னு சொல்றது ஏதோ ஒரு மாடு இருந்திருக்கலாம், அந்த மாடை பத்தி வர்ணிச்சு சொல்லுங்க. அது ஏர் உழுத மாடா உழுகாத மாடான்னு கேட்டாங்க. எதுவுமே உழுகாத மாடு. பச்சை மாடா வெள்ளை மாடா கருப்பு மாடான்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. மஞ்சள் கலர் மாடுட்டான். இதுடா மஞ்சள் கலர் மாடை தேனா ஊர் உலகத்திலே கிடைக்கல. அவங்களுக்கு ஒரு ஆள் வச்சிருந்தாரு, கரெக்டா எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறான். அவருக்கு போய் இந்த மாடை வீங்க முக்கியமான பிரச்சனைக்கு இதை அறுக்க வேண்டியது இருக்குன்னு அவர் டிமாண்ட் பண்ணாரு. இந்த மாட்டுக்கு இவ்வளவு விலை கொடுக்கணும், இவ்வளவு தந்தா தரவேன்னு சொன்னார். அந்த ரேட் எவ்வளவு? அந்த மக்கள் எல்லாம் காசை வசூல் பண்ணி கொடுத்து அந்த மாட்டை வாங்கிட்டு வந்து அறுத்தான். அர்த்தம்னா அவர் சொல்லிட்டாரு, அந்த நீங்க போடுறது மாட்டுக்கு நிகரான எடைக்கு உள்ள திரகம் கொடுன்னு சொல்றாரு. அது எடை இல்ல. சரி சொல்லிடுவோம், அந்த பதில சொல்லிடுவோம். தப்சீர் ஜலாலைன்ல அதற்கு என்ன ஜவாப் சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஒரு அந்த மாட்டை அறுத்த பிறகு அந்த தோல் நிரம்ப தங்கத்தை ரொப்பணும், நீங்க தங்க நாணயத்தை ரொப்பணும். அப்படி கொடுக்கறதா இருந்தா நான் அந்த மாடை விற்கிறேன்னு சொன்னாங்க. அப்படி வாங்கிட்டு போய் அடிச்சா ரெண்டு ஊரும் சண்டை போட்டுட்டு இருக்கும் போது அந்த ஜனாதா எந்திரிச்சு உட்காந்து சொல்லுது, நீங்க ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க? நான் தத்தெடுத்து வளர்த்த குழந்தை தான் என்னை கொன்றான், சொத்துக்காக வேண்டி என்னை கொண்டுட்டான், நீங்க சண்டை போட்டுக்காதீங்க, அவன் கொண்டுட்டு அவன் மாட்டிக்க கூடாதுக்காக வேண்டி உங்க ஊர்ல கொண்டு வந்து போட்டான் அப்படின்னு அந்த ஜனாதா சொல்லிட்டு மீண்டும் மரணமானது சூரத்துல் பக்கராவில் இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. பெரிய விஷயம். இந்த வருஷம் சம்பவங்களை சொல்லி உணர்வை தட்டி எடுக்கிறார்கள். அது ஓரளவுக்கு பரவாயில்ல. திரும்பவும் சொல்வதை மகிழ்ச்சிகிறேன். இந்த வருஷம் வந்து நம்மலாம் ரொம்ப கொடுத்து வச்சுக்கிறோம். அஜித் அவர்கள் ஒவ்வொரு சம்பவமாக நமக்கு சரியாக தெரியாத எத்தனையோ சம்பவங்களை சொல்லி கேள்விகள் எல்லாம் கேட்கிறார்கள். இதுபோல் நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடக்க வேண்டும் என்பதை நமது பிரார்த்தனையாக வைத்துக் கொள்வோம். நான் தத்தெடுத்து வளர்த்த குழந்தை தான் என்னை கொன்றான், சொத்துக்காக வேண்டி என்னை கொண்டுட்டான், நீங்க சண்டை போட்டுக்காதீங்க, அவன் கொண்டுட்டு அவன் மாட்டிக்க கூடாதுக்காக வேண்டி உங்க ஊர்ல கொண்டு வந்து போட்டான் அப்படின்னு அந்த ஜனாதா சொல்லிட்டு மீண்டும் மரணமானது சூரத்துல் பக்கராவில் இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. பெரிய விஷயம். இந்த வருஷம் ரொம்ப கொடுத்து வச்சுக்கிறோம். அஜித் அவர்கள் சம்பவங்களை சொல்லி உணர்வை தட்டி எடுக்கிறார்கள். அது ஓரளவுக்கு பரவாயில்ல. திரும்பவும் சொல்வதை மகிழ்ச்சிகிறேன். இந்த வருஷம் வந்து நம்மலாம் ரொம்ப கொடுத்து வச்சுக்கிறோம். அஜித் அவர்கள்
ஒவ்வொரு சம்பவமாக நமக்கு சரியாக தெரியாத எத்தனையோ சம்பவங்களை சொல்லி சொல்லிய கேள்விகள் எல்லாம் கேட்கிறார்கள். இதுபோல் நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடக்க வேண்டும் என்பதை நமது பிரார்த்தனையாக வைத்துக் கொள்வோம். தொடர்ந்து அடுத்து ஹிராமணிகள். ஹிராமணிகளுக்கான கேள்வி. ஹிராமணிகள் தயாரிக்கிறீங்களா? இது வந்து குர்ஆன்ல வரக்கூடிய ஒரு 5 வசனம். அதே ஒரு கேள்வியாக இப்போது கேட்கப்படுகிறது. சஃபா மர்வா ஹிராமணிகளுக்கான கேள்வி. பிறப்பதற்கு முன்பே பெயர் வைக்கப்பட்ட நபிமார்கள் எத்தனை பேர்? அவர்கள் யார் யார்? சூப்பர் கொஸ்டின். பூமிக்குள்ள வரல, பிறக்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ் தஆலா அவர்களை பற்றி சொன்னதாக குர்ஆன்ல பதில் சொல்றாங்க. அவங்க நான் பேர் வச்சு சொல்றாங்க. 5 பேர் நான் சொல்றேன். 5 பேர் யார் யார்? அதையாவது சொல்லுங்க. சிறுவர்களுக்கு கேள்வி டிவைட். அடுத்து கேட்றோம். தொடர்ந்து 2 கேட்றோம். ஆன்சர் பெரிய பைக் வாங்குங்க. 1 யஹ்யா 2 இல்ல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 2 பேர் வரணும். இந்த 2 சொன்னீங்கன்னா உங்களுக்கு பிரைஸ். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் 4 இன்னொன்னு இல்லமா கொடுத்துடலாம். 4 சொல்லிட்டாங்க. இது அதை பார்த்து அவங்க காப்பி அடிச்சிருவாங்க நாளையும். அதனால ஒன்று கொடுத்துடலாம். وامرأته قائمة فضحكت وبشرناها بإسحاق ومن وراء إسحاق يعقوب. இப்ராஹிமுக்கும் யாக்கூபுக்கும் பிறக்கிறதுக்கு முன்னால பேர் வச்ச குர்ஆன்லயே வருது. மின் பாதி இஸ்முஹு அஹ்மத். எனக்கு பிறகு அஹ்மதுன்னு ஒரு நபி வருவார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் ரசூலா பிறக்கிறதுக்கு பல 100 ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லிவிட்டார்கள். இது சிறுவர் எக்ஸ்ட்ரா பிரைஸ் காலத்தில் மலாயிகத்து யா மரியமு இன்னல்லாஹு யுபஷ்ஷிருகி பிகலிமத்தி மின்ஹு இஸ்முஹு ஈசா இப்னு மரியம். ஈசான்னு ஒரு குழந்தை உங்களுக்கு பிறக்கும்னு மலக்குமார்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொன்னாங்க. இதெல்லாம் இவர்கள் பிறப்பதற்கு முன்பே அவர்களுக்கு பெயர் வைக்கப்பட்டு விட்டது என்று குர்ஆன்ல இருக்கு. திரும்பி 5 பேரை ஒருத்தர் ரிப்பீட் பண்ணி சொல்லிடுங்க. மெமரைஸ் பண்ணிக்குவாங்க. 1 இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், 2 யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், 3 யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், 4 ஈசா அலைஹிஸ்ஸலாம், 5 அஹ்மத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஹ்மத் தான் பேர் வந்திருக்கு குர்ஆன்ல. சூப்பர் கொஸ்டின். சிறுவர்களுக்கு ஏதாவது இருக்கு? ஒரு கொடுங்க. நான் 2 கேள்வி சிறுவர்களுக்கு கேளுங்க. சிறுமிகளுக்கு ஃபர்ஸ்ட். சிறுமிகளுக்கு ஓகே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேத்தி 2 வயசு பள்ளிவாசல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழும்போது அவங்க அம்மா கிட்ட இருந்து ஓடி போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஓடி போயிடும். அப்ப அந்த குழந்தையை தூக்கி வச்சுக்கிட்டே அவர்கள் ருக்குவும் சஜிதாவும் செய்வார்கள். அந்த பேத்தி பெயர் என்ன? சொல்லுங்க பாப்போம். பெண்கள் இருக்கிறதுனால ஆண்களுக்கு உங்களுக்கு தனி கேள்வி வச்சிருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேத்தி 2 வயசு. அவங்க அம்மா பள்ளிக்கு அழைச்சிட்டு வந்துருவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு தொழு வைக்கும் போது அம்மாவை விட்டு விட்டு தாத்தாவை நோக்கி ஓடும். ரசூல் கிட்ட போயிடும். சுமந்து கொண்டே அவர்கள் ருக்கு சஜிதா செய்வார்கள். அந்த பேத்தியின் பெயர் என்ன? 1 2 அது வந்து பிள்ளையோட அம்மா பேரு, பிள்ளையோட பேரு. அங்க அங்க கடைசியில ஒருத்தவங்க தூக்குறாங்க. லாஸ்ட் சான்ஸ். அது அவர் தூக்குறாங்க. சீக்கிரம் சீக்கிரம். எப்படிமா ஆம்பளை பிள்ளை பேரை சொல்றீங்களா? நான் பேத்தின்னு சொல்றேன். இல்ல கரெக்ட். அவங்க ஒரே ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தான். கொடுத்துருங்க. உமைமா கொடுத்துருங்க. உமாமாங்கிற ஆம்பளை பிள்ளை பேர், உமைமா தான் அந்த பேத்தி பேர். ஓகே, வெரி குட். பதில் வந்து ஆச்சரியமா இருக்கு. கொடுக்கலாம். நீங்க சிறுவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 10 ஆண்டுகள் பணிவிடை செய்த சஹாபி சிறுவரின் பெயர் என்ன? ஈஸியான கேள்வி. ஃபுல் நேம் வேணும். அவங்க அத்தா பேர் என்ன? அவங்க அத்தா பேரு சரி சொல்லுங்க. அனஸ் பின் கொடுங்க. சரியான விடை அவர்கிட்ட கொடுத்துருங்க.
கொடுத்துறாங்க சொல்றேன். கேடுதா சிறுவர்களுக்கு தொகுப்பிலையோ இருக்குது இருக்கா? நான் பார்த்து குறிச்சு வச்சு. ரெடி பண்ணிடுறேன். சிறுமிகளுக்கா? நீங்க ஃபர்ஸ்ட் கேள்வி ஆன்சர் சொல்லுங்க. இப்பவே பார்த்துங்க கவனிங்க. கேள்வி கவனிங்க. சிம்பிளா கேளுங்க. சிம்பிளா கேளுங்க. சிறுமி ரொம்ப நேரம் உட்காந்துருக்காங்களா? நீங்க அவசரப்பட்டா நான் என்ன பண்ணுவேன்? அபூஜஹலை வெட்டிய இரு சிறுவர்களின் பெயர் என்ன? அபூஜஹல் இஸ்லாத்திற்கு எதிராக ரொம்ப வேகமா செயல்பட்டார். அவர் பதில் போர் நிற்கும் போது 2 சஹாபிகள் யாரு ரசூலுல்லாஹ் மக்காவுல ரொம்ப பிரச்சனை பண்றாராமா, அவர் யாரு, இந்த அபூஜஹல் எங்க இருக்கிறார், அவர் எப்படி இருக்காருன்னு கேட்டார். 12-11 வயதில் அந்த சிறுவர்கள் தான் இஸ்லாத்தின் மிகப்பெரிய எதிராக இருந்த அபூஜஹலை வீழ்த்தினார்கள். அந்த சிறுவர்களின் பெயர் என்ன? பத்ர் போர் எப்பொழுது எந்த நாளில் நடந்தது? ஹிஜ்ரி சொல்லணுமா? ஹிஜ்ரி சொல்லணும். அந்த அரபு மாசத்துல டேட்டா சொல்லணும். பத்ர் போர் என்ன இல்ல இல்லம்மா, அது தேதி வருஷம். ஹிஜ்ரி எந்த ஆண்டு? ஹிஜ்ரி எந்த ஆண்டு? பதில் இல்ல, அரபியில கிபி சொல்றான். கிபி சொல்றீங்க. 600 இல்ல, அது சிறுமிகளுக்கான கேள்வி. பத்ர் போர் எந்த ஹிஜ்ரி ஆண்டில் நடந்தது? சிறுவர்களுக்கு போல அந்த கேள்வி. பத்ர் போர் எப்போது எந்த நாளில் நடந்தது? சொல்லுங்கப்பா, யார் மைக் கொடுக்குறீங்களா? பத்ர் போர் எப்போது? ஹிஜ்ரி 2:17 அன்று நடைபெற்றது. கரெக்ட், சரியான பதில். கிபி 624 மார்ச் 17 வெள்ளிக்கிழமை. அழகிய கடல் சங்கையான கூலி அவங்களுக்கு இருக்கு. யாரு அல்லாவுக்கு அழகிய கடன் கொடுக்குறாங்களோ அல்லாவுக்கு கடன் கொடுக்கிறது. இந்த கர்மன் நேரடியாக கொடுக்கிறது அல்லாவுக்கு கடன் கொடுக்குது. அல்லாஹ் வரி அவனுக்கே கடனா. கர்மன் என்ன அர்த்தம்? புரியல. பாதையில் தர்மம் செய்வது. சரி, அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்வது, அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வது எல்லாமே அதுக்கான கர்மம் சொல்றாங்க. ஓகே, இதே உங்களுக்கு தான் உங்களுக்கு தான் டைரக்ட் கொஸ்டின் பண்ணா உங்களுக்கு பார்க்க வராது. இப்போ சேட் ஜிபிடிலாம் பார்க்க முடியாது. இப்போ அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஹதீத்ல 2 இடத்துல சொல்றான். வந்தல்லதி யுதுல்லாஹ் தஆலா பரிகாரி குலாஹு வலஹு அஜ்ருன் கரீம். அதே அல்லாஹ் தஆலா அதோட தொடர்ல சொல்றான், இன்னல் முஸத்திகீன வல் முஸத்திகாத்தி வ யாஃபலஹும் அஜ்ரன் ஹஸன் அஜ்ரன் கரீம். யாரெல்லாம் சதகா செய்யக்கூடிய தர்மம் செய்யக்கூடியவர்கள் அவருடைய அந்த தர்மத்தை
கர்த்தர் மசனாவை இருமடங்காக ஆக்குவோம். சங்க மொழியாக இருமடங்காக சொல்றோம். கேள்வி என்னன்னா, தஃசீர்ல இந்த ஆயத்திற்கான விளக்கமாக ஒரு சஹாபியுடைய நிலைமை குறிப்பிட்டார். ஒரு சஹாபிட்ட லந்தனால் பார்த்தீங்களா, யாரும் தங்களுடைய இவ்வளவு கேள்வி இருக்கா? அவ்வளவு கேள்வி இருக்கா? சர்வ செய்யவில்லை என்று சொன்னால் அவர்கள் 13 மொழியாக முடியாது. எப்ப டைம் என்ன போடு? எப்ப முடிக்கும்? எப்ப முடிக்கலாம்? 1 ஹவர்ல முடிச்சிடணுமா? எவ்வளவு கேள்வி என்னன்னா, ஒரு சாஹிப் என்ன செய்யறாங்கன்னா, அவங்களுக்கு ரொம்ப பிரியமானது அல்லாஹ் கொடுக்க சொல்றாங்கல்ல. பிரியமானது யாரும் கொடுக்கறது இல்ல. பிரியமானது சரக்கு பிரியமானது அட்டவணை கொடுப்போம். பிரியமானது நீங்க கொடுத்தாதான் பரிபூர்ண மொழின்னு அல்லாஹ் சொல்றான். இந்த அந்த வசனம் இறங்குன ஜிசாபி பழங்கால சாபி நினைச்சாங்க. அவங்க ரெண்டு தோட்டம் இருக்கு. அந்த ரெண்டு தோட்டத்துல ஒரு தோட்டம் முப்போகம், ஒரு தோட்டம் மூணு தோட்டம் இஸ்மாயிலுடைய தலைமை பயணி கேட்டீங்கன்னா இதுக்காக பதில் உங்களுக்கு தெரியும். அவங்க என்ன செய்யறாங்க, இந்த ரெண்டு தோட்டத்துல உயர்வான தோட்டத்தை இந்த ஹதீஸ் இந்த குர்ஆனை கேட்ட மாத்திரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு அந்த தோட்டத்தில் தன்னுடைய மனைவியையும் மக்களையும் அந்த தோட்டத்திலிருந்து வெளியில வாங்க, நான் அலோட பலன் கொடுத்துட்டேன், இது பாவமா நமக்கு சொர்க்கம் கிடைக்கும், பல மடங்கு கிடைக்கும் அப்படிங்கிறத உத்தரவாதத்தை கொண்டு விளக்கங்கள் கொஞ்சம் கம்மியாக வச்சு கேள்விகளை ஈஸியாக போட்டு கேட்குற மாதிரி முடிச்சு விட்ருவோம். 40 இருக்கு, டைமாக இருக்கும். அதுக்கு தான் சொல்லுவாங்க. கொஞ்சம் பார்த்து தான் 1 மணி நேரம் ஓடணும். 1 மணி நேரத்தில் 40 பிரஸ் கொஞ்சம் முடிச்சு விட்ருவோம் சார். எந்த சாதிமா மசாலா பண்ணணும் சொல்லுங்க. அவங்க சரியாக நல்ல பேசணும் கொடுங்க, என்கிட்ட கொடுங்க. டக்கு டக்குமா 2 கேள்வி. ஓகே, இலகுவான 2 கேள்விகள் சிறுவர் சிறுமியர்களுக்கானது. அதாவது தொழுகைக்கு நீங்க தயாராகிறீங்க, சரியா? சிறுவர் சிறுமியருக்கானது. அப்போ வந்து ஜுரமா இருக்கு, அல்லது தண்ணி கிடைக்கல. அப்போ நீங்க என்ன செஞ்சாக்கா நீங்க தொட முடியும்? உதவு செய்வதற்கு தண்ணீரை தொடக்கூடாது. ஒண்ணு உடம்பு சரியில்லை அல்லது தண்ணி இல்லைன்னா என்ன செய்தால் நீங்க தொட முடியும்? ஒருத்தக்குள்ள மைக் கொடுங்க. யார் சொல்லக்கூடாது. தயம்பம் செய்த அவங்க பிரைஸ் கொடுத்துருங்க. நீங்க ஈஸின்னு சொன்னீங்க, ரைட்? ஓகே.